8ஆம் தேதி நாளைக்கு மத்தியானம் 2 மணிலிருந்து ஆரம்பித்து மறுநாள் 4 மணி 40 நிமிஷம் வரைக்கும் வைகாசி விசாகம்னு வந்து இருந்துருக்கு. இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானுடைய சண்முக கவசம், முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. வந்து பால் பாயசம், அதே மாதிரி 6 விதமான பிரசாதம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், இனிப்பில் ஏதோ ஒன்று வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மல்லி சாதம், அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புளியோதரை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இப்படி 6 விதமான பிரசாதத்தை முருகனுக்கு நிவேத்தியம் பண்ணுறது. 6 முகங்கள் இல்லையா, 6 விதமான முகங்கள். அந்த 6 முகங்களுக்கும் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. சில பேர் வேல்லாம் வழிபாடு பண்ணுவேன், ரொம்ப நல்ல பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கணும். ஸ்கந்தா, குஹா, சண்முகா, வேலவா, வேலாயுதா அப்படின்னு முருகப்பெருமானை மனதார வேண்டிக்க அற்புதமான பலன்களை கொடுக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க, அபிஷேகத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. விசாக நட்சத்திரங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம், 16ஆம் நட்சத்திரம். இந்த 16ம் பெற்று பெருவாழ்வாள்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விசாகத்தன்னைக்கு நம்ம என்ன வழிபட்டாலும் சக்ஸஸ் ஆகும். அதனால தான் சில பேர் விசாகன்னு வச்சுருப்பா, பார்த்துருப்பேன் இல்லையா. முருகனை வேண்டி முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிறந்த குழந்தை சார். அதனால் முருகனுடைய அந்த அவதார திருநட்சத்திர பேரே நம்ம வச்சுவிட்டோம், அவருடைய நட்சத்திர பேரே வச்சுவிட்டோங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த பேரெல்லாம் வச்சுருப்பா. அந்த மாதிரி முருக பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து முருக நாமத்தை சொல்லி லோகக்ஷேமத்திற்காக, குடும்ப க்ஷேமத்திற்காக, உங்களுடைய க்ஷேமத்திற்காக பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன். நான் முருகனை வேண்டிக்கணும். சில பேர் விரதம் இருப்பாங்க, ஒரு பொழுது விரதம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை பார்த்துண்டு அதுக்கப்புறம் விரதம் இருக்கும். சில பேர் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவா. சில பேர் பார்த்துட்டுலாம் அபிஷேகம் முடிச்சு காலையில் சாயந்தரம் இப்படி ஃபுல்லாக இருந்துட்டு அபிஷேகம் முடிச்சு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருப்பா. அதே மாதிரி திருக்கல்யாணம் நடக்கிறது சில கோயில்களில். ரொம்ப விசேஷமான நிகழ்வெல்லாம் நடக்கக்கூடிய இந்த காலம் இந்த வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனை வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.